இந்தியாவினுடைய தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு எங்கள் கவிதை உலகத்தின் சார்பாக இந்த பொன்விழா ஆண்டிற்கான வாழ்த்துக்களை நெஞ்சார சமர்ப்பித்துக் கொள்கிறோம். ரஜினிகாந்த் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய பெயராக வருங்காலத்தால் பார்க்கப்பட முடியாது. அது எப்போதுமே ஒரு ஆச்சரியக்குறியாக, ஒரு அதிசயத்தினுடைய பிறவியாக, ஒரு மிகப்பெரிய ஆளுமையின் எளிமையாக மட்டுமே தான் ரஜினிகாந்த் என்கிற பெயர் உச்சரிக்கப்படுகிறது. இனிமேலும் அப்படித்தான் உச்சரிக்கப்படும். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் நான் அவர்கிட்ட பார்த்து வியந்திருக்கிற பல விஷயங்கள்ல மிக மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, நான் 3 விஷயங்கள் அவர்கிட்ட ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறேன். ஒன்று, இதுவரைக்கும் தமிழ் சினிமா கலைத்துறையில் எத்தனையோ சூப்பர் ஸ்டார்கள் இருந்திருக்காங்க, நீ இருக்க போறாங்க. ஆனா எந்த ஒரு சூப்பர் ஸ்டாரும் இவ்வளவு ஒரு நீண்ட கால நீட்சியை அவங்க பெற்றதில்லை. அவர்களுடைய பொன்விழா அல்லது 60வது அந்த மாதிரி வரும்போது கிட்டத்தட்ட அவங்க ஓய்வு பெறுகிற வயதில் தான் அவங்க இருப்பாங்க, அந்த கலைத்துறை பயணத்தில் இருப்பாங்க. அப்போதான் அவங்களுக்கு பிரம்மாண்ட பாராட்டு விழா நடக்கும். ஆனால் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வயதுகளையெல்லாம் உடைத்து அவர் விரும்புகிற வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டாருங்கிற இடத்தை அடைந்த ஒரே நடிகர் கலைத்துறையில் அது ரஜினி சார் மட்டும்தான். இது நான் முதல் தனித்துவமாக பார்க்கிற பார்வை. இரண்டாவது, எல்லா மாநிலத்திலையும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. ஆனால் எந்த மாநிலத்தின் சூப்பர் ஸ்டாருக்கும் பிற மாநிலங்களின் மேலே அவ்வளோ பெரிய கலை ஆதிக்கம் கிடையாது. ஆனால் ரஜினி சாருக்கு மட்டும் இருக்கு. இவர் நடித்த படங்கள் அது தெலுங்கு, ஆந்திரா, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா இடத்திலும் ஸ்ட்ரெயிட் ஃபிலிம் மாதிரியே ரிலீஸ் ஆகி அவ்வளோ பெரிய கலெக்ஷன் ரெக்கார்டை இன்னைக்கும் முறியடித்து கொண்டிருக்கிறது. இந்த மாநிலத்தின் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் மற்ற மாநிலத்தவர்களாலும் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்படுகிற ஒரு ஆளுமை மிகுந்த கலைப்பிறவி ரஜினி சார். ரஜினி சார் அரசியலில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவருக்கென்று ஒரு அரசியல் பலம், அசைக்க முடியாத ஒரு அரசியல் பலம் இன்னைக்கும். அவரின் மூலமாக அவர் அணுக முடியாத ஒரு அரசியல் பிரபலங்களே இன்னைக்கு இந்திய அளவில் இல்லை அப்படிங்கிற அளவிற்கு அடைந்திருக்கிற அந்த மிகப்பெரிய உயரம். இதெல்லாம் நான் அவர்கிட்ட நடிகரை தாண்டி பார்க்கிற ஒரு தனித்துவமான 3 முக்கியமான அம்சங்கள். ரஜினி சார் அப்படின்னு சொன்னதும் ஞாபகம் வரக்கூடிய முதல் விஷயங்கள் ஒரு இயக்குனர். ரஜினி சார்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒன்று எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அவருடைய நானே பாடல் எழுதுகிற மாதிரி ஒரு கூட ஸ்டைல் பற்றி நிறைய எழுதி, அப்படி ஸ்டைலுங்கிறது எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம். அவர்னாலே ரஜினி சார்னாலே ஸ்டைல் தான். ஆனால் நான் இப்போ அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப பிரமிப்பாக இருக்குன்னா, எவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அல்லது எப்போதுமே வெளிப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த பிரகாசத்தோட சேர்ந்து அந்த எளிமை இருக்குல்ல. ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு 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 பின்புலமே தனக்குள்ள அதை பிரதிபலிக்காம அந்த பிம்பத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காம, முந்தானத்து உண்மையிலேயே ஒரு பேங்க் மேனேஜர் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் எதேச்சியா அவர் இருக்காரான்னு தெரியாது, ஆனா பத்திரிகைக்கு போறாரு. ஆனா உடனே அவர் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவர் விரும்புறாரு. உடனே மேலே அழைச்சு பத்திரிகையை வாங்கிட்டு அவர் கூட ஒரு புகைப்படம் எடுத்து, இப்போ முந்தானத்து நடந்த சம்பவம் இது அவர் வாழ்க்கையில் அவர் ஒரு கடவுளை தரிசிச்ச ஒரு கணம் மாதிரி அப்படி சிலாகிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அந்த எளிமை இன்னும் 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 அவர்கிட்ட இருந்து அடுத்த தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டிய, அது கற்றுக்கொள்ளே தீர வேண்டிய ஒரு பாடம் நான் சொல்லுவேன். எளிமையை தான் நான் அவரை பார்த்து அந்த உயரத்தில் இருக்கிற பிரமிப்பு. ரஜினி சாரோட முதல் படம் பார்த்த அனுபவம் இருக்கு சின்ன வயசுல? எனக்கு ரொம்ப நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் ஞாபகமாக இருக்கிறது கழுகு படம். கழுகு படம் தான் எனக்கு ஞாபகம். ஆமாம், படிச்சுட்டு இருந்த சமயம் என்ன படித்தேன்னு தெரியல. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும். அது ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே போய் ஒரு பெரிய கிளைமேக்ஸ் பண்ணிருக்கோம். பயமாக இருக்கும் அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம். ஸோ அது இன்னும் அந்த நானும் எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் தான். அதுக்கப்புறம் தான் நான் ரஜினி சாருடைய ஒரு ஃபேனாக மாதிரி, அப்புறம் ஸ்கூல் நம்ம நண்பர்களோட சேர்ந்து அப்புறம் ராஜாதி ராஜா ஒவ்வொரு படங்கள் போய் டிக்கெட்டுக்கு அடித்து முண்டி அடித்து போய் டிக்கெட்டை வாங்கி அந்த ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணுங்கிற அந்த பேப்பர் கிழிச்சு போடுற அந்த தருணத்திலிருந்து அவரை நான் கொண்டாட ஆரம்பிச்சு, அப்புறம் கொஞ்ச காலம் ரஜினி சார் முடியெல்லாம் வச்சு, இது எல்லாரும் பண்ணுற விஷயம்தான். பட் இதை நானும் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இன்னைய தலைமுறை இல்லை, அப்படி போயிட்டு இருக்கு இல்லையா. அப்போ நம்மலாம் அந்த காலத்தில் இருக்கும்போது இன்னும் அவருடைய படங்களை ஒவ்வொரு பாட்டும் வெளியாகும் போது கொண்டாடினது, வந்தேண்டா பால்காரம் பாட்டிலிருந்து எல்லாமே பாஷா எல்லாமே நம்ம திரையரங்கத்தில் பார்த்து வியந்து 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 கொண்டாடின ஒரு மகா கலைஞன். ஸோ அது கழுகு தான் எனக்கு இருக்கிற ஞாபகம். எப்படி ரஜினி சார் சகப்பன ரஜினி சார் ஒரு பாட்டு எழுதணும்னு சொன்னோம்னா அந்த சேலஞ்ச் எப்படி? ரொம்ப புதுமையான ஒரு யுக்தி அது. டைரக்டர் சங்கர்
தமிழ் சினிமாலே வாச்சிருக்கு. வாச்சுது. அது பெரிய ஒரு பாக்கியம் தான். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு சொல்லி ஒரு பாட்டு. அது கருப்பின் பெருமைகளுடைய சிகரமா நம்மூர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கருப்பு தாங்கிறதையும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தேவா சார் கச்சேரி கூட அந்த பாட்டை போட்டாங்கன்னா அந்த லைனில் வந்து அப்படியே தெரிக்கும் அரங்கமே. ஸோ அதே சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு சங்கர் சார் கூப்பிட்டு இதில் நம்ம ஹீரோ வந்து ஒயிட் அப்படின்னாரு. வெள்ளை தான் வேணும் சார். ரஜினி சார் தானே சார் அப்படின்னு. ஆமாம், ஆனால் வேற மாதிரி நம்ம காட்ட போகிறோம். ஸோ அவர் ஒயிட்டாக இருந்தால் வெள்ளையாக இருந்தால் ரஜினி எப்படி இருப்பாருங்கிறத எல்லாரும் பார்க்கணும். அதுதான் இந்த பாட்டுடைய கான்செப்ட். ஸோ வெண்மையின் பெருமைகளை பற்றி நம்ம எழுதணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாலும் எப்படி இதை ஏற்றுப்பாங்க மக்கள். ஏன்னா நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கருப்பு தாங்கும் போது அடித்த கிளாப்ஸ் சத்தம் இன்னும் கேட்டுட்டு இருக்கு, இன்னும் கேட்குது. அப்போ வெண்மையாக இருக்கிற ஒயிட்டாக இருக்கிற ரஜினி சாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் இருந்தது. இருந்தாலும் ஒரு சவாலாக இருந்தது. அப்போ நான் நிறைய வழக்கம் போல் தேடல்கள், ஒயிட்டில் எப்படிலாம் அவரை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு போய் முதல் 2 வரி மாட்டவே இல்லை. அது கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதே படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்திருக்கிற இடத்துக்கு போய் நிறைய எழுதி கொடுத்துட்டே இருந்தேன் சங்கர் சாருக்கு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு பேக்கரிக்குள்ளே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து ஒரு காருக்குள்ளே அவர் உட்காந்து அந்த ஷாட் ஏதோ எடுத்துகிட்டு இருக்காங்க. விவேக் சார் இருந்தார். அப்போ அந்த ஷாட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் திடீர்னு என்னுடைய கவிதை புத்தகத்தில் ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு வந்து ஒரு கூடை நிலா அப்படின்னு நான் ஒன்று எழுதியிருப்பேன். எனக்கு வந்து அந்த ஒரு கூடைங்கிறது வந்து ரொம்ப கேட்சியாக இருந்தது. அது அந்த டியூனுக்கு பொருந்துச்சு. ஆனால் நிலான்ற வார்த்தை அதுக்கு பொருந்தலை. அப்போ தான் அதை மாற்றி எழுதினேன். ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட், ஒன்றாக சேர்ந்த கலர்தானே என் ஒயிட். இதுக்கு மேலே ஒரு ஒயிட் இருக்க முடியாது. ஒயிட்லேயே வந்து அதிக எக்ஸ்ட்ரீமான ஒயிட்டு. சூரியனுடைய வெண்மையையும் நிலாவினுடைய வெண்மையும் ரெண்டும் சேர்ந்த ஒரு ஒயிட்டு என்கிட்ட இருக்கு. அவ்வளோ ஒரு வெண்மையாக நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஒயிட்டு தானே அதிகமாக இருக்க முடியும்னா சங்கர் சார் ரொம்ப இதாங்க நமக்கு வேணும், இந்த புதுசு தான் வேணும். ஏன்னா கான்செப்டே புதுசு, அதுக்குள்ளே வராத ஒரு பல்லவி, ஏதாவது ஒரு புது விஷயம் வரணும் போது அப்புறம் அவருடைய ஸ்டைல்லாம் அசத்து. ஆமாம், அசத்துது உன் ஸ்டைல், நடப்பது உன் ஸ்டைல், சிரிப்பது உன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஸ்டைல் போட்டோன்னு ஸ்டைல் வர எல்லாமே ஸ்டைல் அப்படின்னு சங்கர் சார்லாம் அதெல்லாம் கேட்டு ரொம்ப குதூகலம் ஆயிட்டாரு. வர எல்லாமே ஸ்டைலுங்க. அந்த வரிலாம் ரொம்ப ஒரு பிடிச்ச லைன்ஸ். ஸோ எனக்கும் ரொம்ப சிலாகச்சி எழுதின ஒரு பாட்டு அந்த பாட்டு. தமிழ் சினிமால ரிமார்க்கபிள் சாங் அந்த சாங்னு நான் சொல்லுவேன். நீங்க ரஜினி சார் பார்த்துருக்கீங்களா? நான் வந்து பார்த்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் முதல்ல முழுசாக ஒரு 4 முறை அவரை நேரடியாக சந்தித்து ஒரு நல்லா பேசக்கூடிய சந்திப்புகளாக. மீதி நிறைய இடத்துல போகிற இடத்துல வணக்கம் அந்த பரிமாற்றம் நிறையா நடந்திருக்கும். ப்ராப்பராக உட்காந்து பேசுகிற சந்தர்ப்பம் எனக்கு 4 சந்தர்ப்பங்கள் அமைஞ்சுது, ரொம்ப மறக்க முடியாது. அதை முதல் சந்தர்ப்பம் வந்து என்னுடைய பையன், சின்ன பையன், அப்போ அவனுக்கு 1 வயசு. அப்போ வந்து அவன் ரஜினி சார் பாட்டை பார்த்துட்டு நான் வந்து அவன் யாராவது நடிகரை பார்த்து பார்க்கணுமா. அப்போ பெரிய தலைவலியாக இருக்கும், அவனை கூப்பிட்டு போகணும். அப்போ ரஜினி சார்கிட்ட வேற போகணும் அப்படிங்கும்போது அப்போ தான் நான் சரியாக சந்திரமுகி பாட்டு எழுதினேன், அத்திந்தோம். அதுதான் நான் ரஜினி சாருக்கு எழுதுகிற முதல் பாட்டு. அது வரைக்கும் நான் பாட்டு நிறைய எழுதிட்டேன். ஆனால் அது வந்து இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவரால் அந்த கனவு நிறைவேறிச்சு. ஸோ பி வாசு சாரோட இயக்கத்தில் ரஜினி சார்கிட்ட முதல் முறை சந்திக்கிறேன். அந்த கம்போசிங்கில் கூட எனக்கு அவ்வளவு பரிச்சயமாக பேச முடியல. அவர் நல்லா இருக்கு பாட்டை பற்றி. அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் சந்திக்கணும்னு அவர்கிட்ட நேரம் கேட்குறேன். ரஜினி சார்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பண்பு என்னன்னா, கலைஞர் மாதிரியே நம்ம ஒரு தொலைபேசியில் அவரை தொடர்பு கொண்டுட்டோன்னு வைங்களேன், உடனே அவர் டைரியில் குறித்து வச்சுருவாங்க. அன்னைக்கு இரவு 9 மணிக்கு மேலே நம்ம கண்டிப்பாக கால் வரும். ஒன்றா நம்ம கேட்ட விஷயத்துக்கு அவர் ஆமோதிச்சோ அல்லது அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த பதிலை அவர் நேரடியாக சொல்லிடுவார். அது ஒரு பெரிய பண்பு அவர்கிட்ட. அந்த வகையில் நான் அவர் கேட்டிருந்தேன். அவரே ஃபோன் பண்ணார். ஏன்னா விஜய், இல்லை சார் ஒன்றும் இல்லை, என் பையன் குட்டி பையன் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறான், அதனால தான் கூப்பிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க. நான் அடுத்த நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன். அவன் போனோன்னா அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவர் பேசிட்டு இருந்தார். அவர் ஒவ்வொரு சந்திப்புலையும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் நினைவுபடுத்துகிற விஷயம் 2 விஷயம் இருக்கும். அது எனக்குன்னு நிறைய பேர் அந்த அனுபவத்தை பகிர்ந்துருப்பாங்க. 2 விஷயத்தை பற்றி அவர் குறிப்பாக சொல்லுவார். ஒன்று, எழுதுகிற தொழில் இருக்கீங்க, ஐஸ்வர்யத்தோடு இருக்கீங்களா அப்படிம்பார். அவர் கவனமாக இருங்க. அப்புறம் கிளம்பும்போது ஆரோக்கியமாக வச்சுங்க உடம்ப. இந்த 2 பாயிண்ட்டை அவர் கன்ஃபார்மாக எல்லா திரையுலக வாசிகளுக்கும் சொல்லியிருப்பார், எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஐஸ்வர்யமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த 2 வந்து திரை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இவங்க அதை விட்டுடுறாங்க, புகழ் தேடி ஓடுறதுலையும் வேலைங்கிறதுல ஆரோக்கியத்தையும் தொலைச்சிடுறாங்க. அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அந்த அட்வைஸை என்னுடைய அந்த வயசுலேருந்து அவர் அது ஒரு பொக்கிஷமாக அதை கொடுத்தார். ஒரு டேரக்டரா அந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலாம். ரஜினி சாரோட கெரியர்ல ஒரு நிறைய முக்கியமான பெரிய ஹிட் படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அஸ் அ டேரக்டரா உங்களுக்கு அதில் பிடிச்ச 3 படங்கள் என்ன? அதில் ஏன் அந்த படம் பிடிச்சிருன்னு சொல்லி? அது நிறைய இருக்கும். அவருடைய அது அவருடைய எல்லா நடிப்புத்துறை, நடிக்கிற அவருடைய
ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவருடைய எல்லா படங்களும் ஏதோ ஒரு முத்திரையோடு தான், நினைத்தான் இருந்து எடுத்துக்கலாமே. ஆனால் எனக்கு நீங்கள் கேட்ட உடனே ஒரு இயக்குனராக பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, முள்ளும் மலரும் அப்படிங்கிற படத்தில் அந்த கதாபாத்திரத்தை வந்து அவ்வளவு அது ஒரு மாதிரி முரட்டுத்தனமான ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப குறைவான வசனங்களில் நடிப்பின் மூலமாக மாத்திரமே வெளிப்படுத்தியிருப்பார். வசனங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். மகேந்திரன் சாருக்கு ஒருவேளை வசனங்கள் குறைவாக இருக்கும், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பெரிய நீளமான வசனங்கள்லாம் இருக்காது, 2 வரி, ஒரு வார்த்தை. இப்போ மணி சார் படத்தில் அவர் ஒரு ட்ரெண்ட் பிடிச்சார் இல்லையா, அதை வந்து மகேந்திரன் சார் வந்து அப்போவே நிறைய படங்களில் அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ அப்படி வந்து முள்ளும் மலரும்ல, அதுவும் குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் கிட்டத்தட்ட அது 3 நிமிஷம் ஓடுன்னு நினைக்கிறேன். அதில் அவர் வசனமே இருக்காது. அவங்க அந்த தங்கச்சி பார்ப்பாங்க, அழுவாங்க, பேசுவாங்க, இவருக்கு உனக்கா எனக்காங்கிற போட்டிலாம் இருக்கும், வந்து சாய்வாங்க, அவர் அப்படியே ஒரு தட்டி கொடுப்பாரு, அவ்வளோதான் இருக்கும் அவருடைய வார்த்தைகள். ஸோ மௌனத்தையே ஒரு மொழியாக வச்சு நடித்த ஒரு அற்புதமான நடிப்பு அந்த படத்தில் இருக்கும். ரெண்டாவது நான் வந்து ரொம்ப வியந்தது என்னென்னா, அவர் ஆன்மீகத்தினுடைய மிக ஆழமான ஒரு பகுதிகளுக்கு போய் அவர் பெரிய ஆன்மீகத்துக்கு நம்முடைய தமிழகத்தில் நிறைய வெளிச்சம் போட்டு காட்டிருக்கேன். அவர் கவிதையை கூட எழுதினேன், திருவண்ணாமலை தீபத்துக்கு ரஜினிகாந்த் தான் தீக்குச்சின்னு. அது நிறைய அர்த்தம் இருக்கு. அது வெறும் தீக்காக போட்ட வார்த்தை இல்லை. திருவண்ணாமலை தீபத்துக்கு ரஜினிகாந்த் தீக்குச்சிங்கிறது இன்னைக்கு திருவண்ணாமலையை சுற்றி லட்சக்கணக்கான பேர் கிரிவலம் போறதற்கான முதல் வித்து அதுக்கு முன்னால் நிறைய பேர் போயிருக்காங்க. அது யுகமாக இருக்கிற ஒரு விஷயம், அது வேற. அதை கம்பேர் பண்ணல. இன்னைக்கு இருக்கிற நவீன மக்கள், இந்த நாகரிக உலகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிற மக்களை கிரிவலத்தை நோக்கி திருப்பின ஒரு மிகப்பெரிய சக்தி, அந்த காந்தம் வந்து அவர் தான். ஸோ அதை வச்சு தான் சொல்றேன், திருவண்ணாமலை தீபத்துக்கு ரஜினிகாந்த் ஒரு தீக்குச்சியா இருந்தார். ஸோ அப்படி அந்த ஆன்மீக பயணத்துக்குள்ள அவர் இருக்கிறதால, அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த மிகப்பெரிய பிம்பத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அதை உடைக்க முடியாம தவிக்கிற அந்த காலகட்டத்தில் அவரை ராகவேந்திரான்னு ஒரு படத்தை பண்றாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரேக். அது என்கிட்ட சூப்பர் ஸ்டார்லாம் இல்லை, நான் வந்து ஒரு பக்தன். அதை வந்து எனக்கு இந்த பிறவியில நான் வந்து அவருக்காக செய்யற ஒரு சமர்ப்பணம். அதை உடைச்சிட்டு அதை வெளியில வந்து இந்த ஏஜ்ல பண்ணியிருந்தா கூட அது ஓகே, அந்த ஏஜ் காரணத்தால் பண்ண, அந்த யங் ஏஜ்ல வந்து அவர் அந்த ராகவேந்திராவை அதை நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணின அந்த ஒரு முடிவு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ். ஆனால் இன்னை வரைக்கும் அது யாராலும் உடைக்க முடியாத பாஷா. அது ஏன்னா சுரேஷ் கிருஷ்ணா சாருடைய டைரக்ஷனில் அது ஒரு மேஜிக்கல் மூவி தாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது இப்போ கூட ரீரிலீஸ் ஆச்சு. அதில் என்ன ஒரு மேஜிக் இருக்குன்னா, அங்கங்கே சில லாஜிக் மீறும். ஃப்ளாஷ்பேக்கில் இது நிறைய பேர் சொன்ன விஷயம்தான். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஏஜ்டாக இருப்பார், லைவ்ல வந்து எங்கே இருப்பார். ஸோ இந்த லாஜிக்கு யாராலையுமே அந்த படத்தை பார்த்தவங்களும் சரி இப்போ வரைக்குமே தெரியாது. பாஷா அதனுடைய அந்த வீச்சு வந்து நம்மலாம் காட்ஃபாதர் படம்லாம் பார்த்து ஆராதிச்சு கொண்டாடிப்போம். ஐயோ இந்த மாதிரி படம்லாம் தமிழ் சினிமாவில் யாரும் எடுக்கிறது இல்லையங்கும் போது இதெல்லாம் அடித்து அப்போவே தூக்கி நிறுத்திட்டு ஒரு தமிழ் சினிமாவுக்குள்ள ஒரு டான் கதை, அது இன்னைக்கும் யாராவது பாஷா 2 எடுத்துட மாட்டாங்களாங்கிற ஒரு பெரிய ஒரு ஏக்கத்தை அந்த படம் விதைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரினுடைய ஒரு ஆளுமையை ரொம்ப சரியாக வெளிப்படுத்தின ஒரு படமாக, ஒரு டைரக்டரோட படமாக. அது ரஜினி சாருக்கும் பெரிய ஒரு படம், அது மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா சாருக்குமே அது வந்து ஒரு மிக சரியாக அதை பொருத்திருந்தார் அந்த ரோலை. ஸோ அது ஒரு டைரக்டராக எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு படமாக நான் பாஷா பார்க்குறேன். யாருக்கிட்டையுமே எந்த ஹீரோக்கிட்டையுமே இல்லாத ஒரு விஷயம் ரஜினி சார் நல்ல கோயில், அருமையானது. ஆனால் நான் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும்னு நான் நினைப்பேன், எழுத்தாளர்களை மதிப்பதுங்க. நான் ரொம்ப கவனிச்சிருக்கேங்க. ஏன்னா நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நான் ஒரு படத்துக்கு வசனம் பாடல்கள் எழுதினேன். அந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாடகத்தை படமாக்குனாங்க. சாருகேசின்னு ஒரு படம், ஒரு சிறிய படம். அந்த படத்துடைய ப்ரிவ்யூ நடக்குது. அதை வந்து இப்போ பார்க்குறாரு, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதை பார்க்குறாரு, அர்ஜுன் சார் பார்க்குறாருங்கும் போது என்னை கூப்பிட்டாங்க. பட் நம்ம எங்கே கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகல. அவர் படம் பார்த்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. திரும்பி பார்த்து அவர் டைரக்டர் சாரை பார்த்து கேட்ட கேள்வி, டைலாக் சார் அதான் கேட்டார். சரிங்க பா விஜய், ஆமாம் அவர்கிட்ட வீட்டுக்கு போய் மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காரு. டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அவர்கிட்ட சொன்னேன்னு சொல்லுவேன். அந்த எழுத்தாளர்களை மதிக்கிற தன்மை இருக்கு இல்லைங்க, அது வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கிட்ட இருந்துச்சு. நடிகரை நான் சொல்கிறேன். அந்த வரி யார் எழுதியிருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு பாராட்டுறதுங்கிறது அவர்கிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். அதே மாதிரி ரஜினி சார்கிட்டையும் அத்திந்தம் பாட்டு எழுதும் போதும் அதே மாதிரி சொன்னார்.
ஆடாத ஜவ்வாது மேலே ஆடிடும் பூமி, அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பூமி அப்படிங்கிறத கேரவானில் இருக்கும்போது சொன்னார். அந்த வரி ரொம்ப நல்ல வரி. ஏன்னா அவருக்கு அந்த ஆன்மீகமாக கனெக்ட் ஆகிறவர். ஸோ அப்படி அந்த எழுத்தாளர்களை மதிக்கிற தன்மை வந்து நான் அவர்கிட்ட பார்க்குற ஒரு யூனிக்னஸ். ரஜினிகாந்த் எளிமையே வியக்கிற மனிதன், ஆன்மீகத்தை உச்சத்தை தொட்ட போதும் தன்னை புதுப்பித்து கொண்ட புனிதன். அதுதான் ரஜினிகாந்த். அப்படிதான் நான் பார்க்குறேன் அவரை. ஸோ அவருக்கு ஒரு வரலாறே வாழ்த்துகிற ஒரு மாபெரும் கலைஞருக்கு எங்களுடைய சார்பிலும் எங்களுடைய குடும்பத்தார் சார்பிலும் எங்களுடைய நெஞ்சார்ந்த பொன்விழா ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நூற்றாண்டு காலம் அவர் சிறப்போடு வாழ வேண்டும் என்கிற அன்பான வேண்டுதல்களையும்